வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே சின்னம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி அனைவரும் சந்திப்பதில். குறிப்பாக நாம் மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்தித்து வருகிறோம். அதாவது மனித வாழ்க்கையை முற்றிலுமாக நிலை குலைய செய்யக்கூடிய ஒரு குணம் என்றால் அதை சினம் என்று சொல்லலாம். அந்த சினத்தை தவிர்ப்பதற்கு எவ்வளவோ ஒரு முயற்சிகளை நாம் மேற்கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் முற்றிலுமாக தவிர்த்தோமா அப்படின்னு கேட்டா இல்லை என்பதுதான் உண்மை. அப்ப அந்த சினத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சிலவற்றை நாம பார்த்தோம். குறிப்பாக உடல் ரீதியான எவ்வளவு நோய்களை, பிரச்சனைகளை அது ஏற்படுத்துகிறது, இன்னும் மன ரீதியான பிரச்சனைகள் எவ்வளவை அது ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்ப அதனுடைய தொடர்ச்சி, சினம் குடும்பத்திலே எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. ஒரு குடும்பத்துல ஒரு நபர் நல்லா கோபப்படுறவர்னு ஒருத்தர் இருந்தா அந்த குடும்பமே மகிழ்ச்சி அற்ற ஒரு குடும்பமாக மாறிவிடும். நீங்க பார்த்தால் தெரியும். சரியான அந்த குடும்பத்தில எதிர்மறையான எண்ணங்கள் அபரிமிதமாக பரவி கிடக்கும். தாழ்வு மனப்பான்மை எக்கச்சக்கமா இருக்கும். அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் வெற்றி பெறுவது என்பது குதிரை கொம்பாக. இன்னும் நான் சென்ற வகுப்புல கடைசியா தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். குடும்ப உறவு என்பது ஒரு தெய்வீகமான உறவு. நல்ல சிந்தனைக்கு எடுத்து பாருங்க. ஒரு பெண் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து சரிங்களா ஒரு ராணி போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண். எல்லா பெண்களுமே அப்பா வீட்டுல ராணி தான், இளவரசி தான், அப்படிதான் இருப்பாங்க. அது எப்ப ஆண்களுக்கு தெரியும்னா தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து வளர்க்கிறப்ப மட்டும்தான் அது தெரியும். இப்ப அவ்வளவு ஒரு சுதந்திரமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் நம்முடைய இல்லத்திற்கு வந்து நமக்காக நம்முடைய அடிப்படை தேவைகள் முதல் கொண்டு அத்தனையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாள் அப்படின்னா அந்த பெண்ணிற்கு நாம் எவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சிந்தனைக்கு எடுக்கணும். சரிதானுங்களா? இது மகரிஷி ஆழமா சொல்லுவாங்க. இதை நம்ம அடுத்த சிந்தனையில பார்க்கலாம். பெண்ணின் சிறப்பு என்ன, பெண்ணின் மதிப்பு என்ன? இந்த உலகம் அமைதியா இருக்கணும்னா சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு இருந்தால் மட்டுமே நிகழும். ஏன்னா இந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவங்களே அவங்கதான். பெண்களை அடிமையாக வைத்துக்கொண்டு அவர்களிடமிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் வீரனாக இருக்கணும்னா எந்த விதத்துல நியாயம்? இதான் மகரிஷி கேட்கிறாங்க. ஏன்னா பெண்கள் தான் உலக உயிர்கள் அத்தனையுமே உற்பத்தி பண்றாங்க. அந்த பெண்களுக்கு படிப்பறிவு இருக்காதாமா, அந்த பெண்களுக்கு முழு சுதந்திரம் இருக்காதாமா, அந்த பெண்களுக்கு உரிமை முழுசா கிடைக்காதாமா. ஆனா அந்த பெண்களிலிருந்து வரக்கூடிய அத்தனை உயிர்களும் ஆரோக்கியமா சக்தியோடு இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? சரி, அது தனியா பார்ப்போம். அப்ப ஒரு பெண் அந்த வீட்டுல இருந்து நமக்காக வந்து சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பெண்ணிற்கு நாம எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதையும் கடந்து நாம் என்ன பண்றோம்? அவர்கள் மேல் கோபத்தை பாய்ச்சுகிறோம். சரியா? அப்ப அந்த கோபம் அவர்களுடைய உணர்வை தாக்கும் போது இது ஆண்களுக்கும் பொருந்தும். ஆண்களும் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். பெண்களுக்கு ஒரு சிறப்பு நிலை இருந்தாலும் ஆண்களும் அதே மாதிரிதான். 25 ஆண்டுகள் ஒரு பெற்றோர் பெற்று வளர்த்தி ஆளாக்கி அவனும் அப்படிதான் இருக்காங்க. பெண்களை விட ஜாலியா ஊர் சுத்திட்டு ஜாலியா. சரிதானுங்க?
அந்த ஆணுக்கென்று சம்பாதித்தா அவன் மாசத்துல 4 நாள் 5 நாள் வேலைக்கு போனா போதும். அவ்வளவுதான் அவனோட தேவை. வேற என்ன தேவை? ஒரு தேவையும் கிடையாது. புரியுதா இல்லைங்க? அப்ப அது எல்லாம் விடுத்து அந்த பெண்ணிற்காக, அந்த குடும்பத்திற்காக தன்னுடைய உடல் உழைப்பை, ஆற்றலை, தன் கனவுகளை எல்லாம் மறைத்து 2 பேரையுமே நான் சொல்றேன். அப்ப நமக்காக வாழக்கூடிய ஒரு ஜீவன் இந்த உயிர் உலகத்துல இருக்கு அப்படின்னா, பெற்றோருக்கு அடுத்தது வாழ்க்கை துணை தானே. அது நமக்கு ஒரு பிரச்சனை வர்றப்பதான் தெரியும் அந்த வாழ்க்கை துணையுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அப்படின்னு நமக்கு ஒரு ப்ராப்ளம் வர்றப்ப தெரியும். சரியா? அப்ப அவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு புனிதமான நட்பு, உறவு அப்படின்னு சொன்னா அது கணவன் மனைவி நட்பு. அந்த நட்புக்குள்ள போய் இந்த சினம் எவ்வளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா கொஞ்ச நெஞ்ச பாதிப்பல்ல. அவ்வளவு அவர்களுடைய மன உளைச்சல் சரிங்களா அத்தனைக்கு ஆட்படுத்தும் போது அவர்களுடைய அந்த வலி உணர்வு இருக்கு இல்லையா, அது சாப அலையாக மாறி யார் அந்த கோபத்தை கொடுத்தார்களோ அதை தீர்ப்போம். தீர்த்தே ஆகும், வேற வழியே கிடையாது. செயல் விளைவு தத்துவம். சரிங்களா? எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an ஆப்போசிட், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு செயலுக்கும் மிக துல்லியமான எதிர்வினை உண்டு. யாராலையும் மாற்ற முடியாது. அப்ப அதன் அடிப்படையில நமக்கு இவ்வளவு நன்மை செய்த ஒரு உயிருக்கு நாம் இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையாலுமே மனிதத்தன்மையற்ற ஒரு செயல். சரிங்களா? சரி, அதனுடைய விளைவு என்ன ஆகும்னா அவர்களிடமிருந்து வரக்கூடிய சாப அலைகள் நமக்கு உடலிலே பல நோய்களை உருவாகும், மனதிலே குழப்பங்களை ஏற்படுத்தும், வாழ்க்கையிலே சிக்கல்களை ஏற்படுத்தும், ஏன் எதிர்பாராத விபத்துகளை கூட ஏற்படுத்தும். அப்ப குடும்பத்தில கோபம் எப்படியெல்லாம் செயல்படுத்துவாரு. சரியாங்களா? அதற்கு அடுத்தது சமுதாயத்திற்கு பாதிப்பா இல்லையா? சமுதாயத்தில் மிகப்பெரிய பாதிப்பு தான். ஏன்னா நாம் படக்கூடிய சினம் நம்ம கிட்ட மட்டும் பதியல, பிரபஞ்சத்துல பதியுதுன்னு சொன்ன இந்த இடத்துல கவனமா இருங்க. நம்முடைய எண்ண அலைகள், நீங்க நினைக்கிற ஒவ்வொரு எண்ண அலைகளும் பிரபஞ்சம் முழுவதும் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. இது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெளிவா பேசிட்டோம். நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் பிரபஞ்சத்தினுடைய எல்லை வரை பாய்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாம படக்கூடிய சினம், கோபம் அப்படிங்கிறதுனுடைய உணர்வு அலைகள் இந்த வான்காந்த களத்திலே, பிரபஞ்ச காந்த களத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அது பதிவு செய்யப்படுவதோடு மட்டுமல்லாம இது போன்ற அலைகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களோடு இணைந்து அது செயலுக்கு வந்து கோபம் அப்படிங்கிறது உண்மையாலுமே நாம படுற கோபம் நம்ம கோபம் மட்டுமல்ல, பல பேர் இங்க பட்டு வச்சிருக்கிற கோபத்தினோட ஃப்ரீக்வன்சி நமக்குள்ள இறங்கிது. எப்படி 93.5ன்னு வச்சீங்கன்னா என்ன வருது? 93.5ன்னு வச்சீங்கன்னா அந்த சூரியன் எஃப்எம்ங்கிற வேவ் உள்ள வர்ற மாதிரி, அதனோட ஃப்ரீக்வன்சி வர்ற மாதிரி நீங்க கோபப்படும் போது பல பேர் கோபப்பட்ட அந்த சமுதாய பதிவு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்மகிட்ட வந்து ஏறிக்கும். அப்புறம் தான் பேயாட்ட ஆடுவோம். சின்ன கோபமா தான் இருக்கும், ஆனா அந்த ஆட்டம் வந்து கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா இருக்காது, பெரிய ஆட்டமா இருக்கும். ஏன் இப்படி கோபப்பட்டாலும் நமக்கே தெரியாது. பல பேருடைய கோபத்துக்கு நீங்க ஆளாயிருவீங்க. உங்களுடைய கோபம் பல பேருடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப சமுதாயத்துல எவ்வளவு பெரிய பாதிப்பு பாருங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஆன்மீக முன்னேற்றம் எப்படி இருக்கும் நம்ம கிட்ட? ஆன்மீக முன்னேற்றமே இருக்காது. ஏன்னா தியானம்ங்கிறது மனதனுடைய அலைச்சுழல் வேகத்தை குறைப்பது, சினம்ங்கிறது மனதனுடைய அலைச்சுழல் வேகத்தை உயர்த்துவது. நான் உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அதாவது நம்ம உடம்புக்குள்ள 1000 கோடி உயிர்த்துகள் இருக்குதுன்னா நீங்க கோபப்படுறப்ப உங்களுடைய உயிராற்றல் மிக அதிகமாக வேலை செய்து அதை விலக்கி உங்க உயிராற்றலை உடம்பை விட்டு வெளியே தள்ளி. தியானம் அதுக்கு ஆப்போசிட். 1000 கோடி உயிர்த்துகள் இருக்கு, கண்ணை மூடி அமைதியா உட்கார்றீங்க, இன்னும் அமைதி
அமைதி, 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 ஆழ்ந்த அமைதிக்கு நீங்க போனீங்கன்னா, நான் முதல்ல என்ன சொன்னேன்? ஒரு குறிப்பிட்ட வேகத்துல இயங்கிட்டு இருக்கிற அந்த விண் ஒன்றை ஒன்று விலக்கி நிறுத்தி இருக்குன்னு சொன்னேன். நீங்க கோபப்படும் போது இன்னும் வேகமா சொல்லலும், டிஸ்டன்ஸ் எச்சாகும், உடம்பு விட்டு வெளியே போகும்னு சொன்னேன்ல. தவம் பண்ணீங்கன்னா மனதினுடைய வேகம் குறைய குறைய இதனுடைய சுழற்சி வேகம் குறைஞ்சு நெருங்கி இயங்குவதற்கு ஆரம்பிச்சு. அது நெருங்கி இயங்க 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 இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றலை நமது உடல் உள்ளே கிரகித்துக் கொள்ளும். சினத்தில உயிராற்றல் விரயமாகும், தியானத்திலே பிரபஞ்ச ஆற்றல் நிறையும். இது அப்படியே ஆப்போசிட். கோபத்துல வெளியே போகும், தவத்துல உள்ள வரும். அப்ப நம்ம மனதினுடைய அலைச்சல் வேகத்தை நம்ம உயர்த்தி உயர்த்தி ஆற்றலை விரயம் பண்ணி பண்ணி நம்ம பழகிட்டே இருக்கிறதுனால தியானம் நமக்கு சரியா சித்தி ஆகாது. மனம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே இருப்போமே தவிர உணர்வு வயப்பட்ட நிலைக்கு வராது. புரிதலைங்க? அப்ப உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கிற மனம் தியானத்தில் ஈடுபட முடியாது, தற்சோதனை பயிற்சியில ஈடுபட முடியாது. இதனால் தன்னுடைய பிறவியின் நோக்கத்தை அதை அடைய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. நல்லா கோபப்படுறவர் இறையுணர்வை பெறுவது என்பது சாத்தியமற்ற ஒரு செயல். சரியா? ஏன்னா நீங்க தியானம் பண்ணி கொஞ்சம் எனர்ஜியை சேர்த்துவீங்க, கோபப்பட்டு மொத்த எனர்ஜி லாஸ் பண்ணுவீங்க. விஸ்வாமித்திரர் அப்படின்னு ஒரு ஞானி, ஞானின்னு நம்ம சொல்றோம், ஒரு முனிவர்னு சொல்லலாம், கரெக்ட். அப்ப அவர் என்ன பண்ணுவாராமா, காட்டுக்குள்ள போவாராமா, நல்லா தியானம் பண்ணுவார், ஃபுல்லா எனர்ஜி ஏறிடும். சரி, அங்க கோவப்படுறதுக்கு எந்த சூழலும் கிடையாது, இயற்கை தானே. அப்படியே வெளியே வருவார், வந்து எவனா ஒருத்தன் தப்பு பண்ணுவான், பார்த்தானா அப்படியே ஒரு கோபம் வருமாமா, சாபம் கொடுப்பார். இவர் இத்தனை ஆண்டுகள் செய்த தவத்தினுடைய பலன் அந்த ஒரு கோபத்திலே வெளியே போய் என்ன பிரயோஜனம்? புரியுதா? ரொம்ப கவனமா இருக்கணும். மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா, சினம் கவலை இவை இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும். மனிதர் வாழ்க்கையவே சீரழிக்கக்கூடிய நச்சு இந்த சினமும் கவலையும். பயத்தையும் ஒரு இடத்துல சொல்வார் மகரிஷி அவர். சினம் கவலை இவை இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும். என்ன பண்ணணும்? தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து செயலாற்றி இவை என்னிடம் எழாமல் காப்பேன் என்று பலமுறை சொல்ல வெற்றி கிட்டும்னு சொல்லுவார். என்ன பண்ணணும்? தினம் இதற்கென சிறிது நேரம் ஒதுக்கி சிந்தித்து இவை இரண்டும் இனிமேல் என்னிடம் எழாமல் நான் காப்பேன் என்று பல முறை நாம சங்கல்பமா சொல்ல சொல்ல நிச்சயமா வெற்றி கிடைக்கும். மாற்று கருத்து கிடையாது. சரிதாங்களா? சரி, அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இப்ப சினத்தை தவிர்க்கணும். உடலுக்கு கேடு, மன ஆற்றல் விரயம், சமுதாயத்திலே பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை, தொழில் செய்ய இடத்துல பிரச்சனை, இயற்கையினுடைய பாதிப்பு, ஆன்மீக உயர்வு கிட்டாது, வந்த நோக்கம் நிறைவேறாது. சரிங்களா? இன்னும் பாவப்பதிவுகளை வாரி வாரி வலித்துக் கொள்ளக்கூடிய ஒரு செயல் சினம்தான். அதான் பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப இவ்வளவு தீமையை தரக்கூடிய சினம் நமக்கு தேவையா? சரிங்களா? தேவையில்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறதுதான் சினம் தவிர்த்தல் பயிற்சி. அதுல முக்கியமான நுட்பம்னு நான் ஒண்ணு போன வகுப்புல நான் சொல்றேன்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சினம் தவிர்த்தல் பயிற்சியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, இருக்கிற இயல்பை புரிந்து கொண்டால் ஒழிய சினத்தை தவிர்க்க முடியாது. புரிதல் புரிதல் புரிதல். நான் ஒரு பல முறை உங்ககிட்ட ஞாபகப்படுத்திட்டு, சினத்தை கட்டுப்படுத்த முடியுமானா நிச்சயமா முடியும். நிச்சயமா முடியும். முடியாதுங்கிறது அங்க எதுவுமே கிடையாது. நம்ம மனம் நினைத்தால் அதை கட்டுப்படுத்திக்கும். எப்படி? இப்போ ஒரு பஸ்ல ஏறுறீங்க, யாரோ ஒருத்தர் உங்க காலை மிதிக்கிறாங்க, நல்லா மிதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி கோபம் வரும்? பயங்கர கோபம் வருமா இல்லையா? சரியா?
திரும்பி பாக்குறீங்க, ஒரு 6.5 அடி ஹைட்டு, உடம்பு சும்மா நல்லா விரிஞ்ச உடம்புல போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு ஒருத்தர் நிக்கிறாரு. இப்ப நீங்க சினம் காப்பீங்களா? சினத்தை காமிப்பீங்களா? காமிக்க மாட்டோம். ஏன்னா காமிச்சா என்ன ஆகுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால வள்ளுவர் சொல்றாரு, செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், செல்லாதிடத்து காக்கிலன் காவாக்காலன்னுங்கிறார். உன் கோபம் எங்க செல்லுபடியாகுமோ அங்க நீ கோவப்படாம இருக்கணும். மேனேஜர்கிட்ட நான் கோவப்பட மாட்டேன், நீ படி பாரு, பண்ணி பாருங்களேன். சரிங்களா? ஆப்போசிட்டா இருக்கிறவன் வலுவானவா இருக்கனா கோபம் தானா நிக்குது, தானா நிக்குது. ஏன்? சரிங்களா? அதான் நம்ம புரியுது. அப்ப செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான். உங்க கோபம் எங்க செல்லுபடி ஆகும்? வீட்டுலதான் செல்லுபடி ஆகும். வெளியே போய் செலுத்தி பாருங்களேன் பாப்பா, தூக்கி போட்டு மிதிப்பான் இல்லையா? புரியுதா இல்லைங்களா? வேலையை சீட்டை கிழிச்சு கையில கொடுத்துருவான் இல்லையா? அப்ப நம்ம கோபம் எங்க செல்லுபடி ஆகுதோ அந்த இடத்துல காத்தாதான் அதுக்கு பேரு சினத்தை காப்பதுன்னு பேரு. செல்லாத இடத்துல நீ காத்தாலும் காக்காட்டி ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். புரியுதா இல்லைங்க? நான் அதே மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு பைக்ல போயிட்டு இருக்கீங்க, சரிதானா? ஒரு நாய் வந்து குறுக்கால விழுந்துருச்சு. நீங்க எத்தனை பேர் டென்ஷன் ஆகி கத்துவீங்க? கத்துவீங்களா? கத்த மாட்டீங்க. ஏன்? நாயின்னா அப்படித்தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரிதானே? நாயோட இயல்பு அப்படின்னு உங்களுக்கு புரியும். அதனால நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்க. அது போயிருச்சுன்னா கொஞ்சம் பயம் வரும். சரிங்களா? அப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவீங்க. புரியுதா இல்லையா? ஒரு குழந்தை உங்க வண்டிக்குள்ள வந்துருச்சுனாலும் உங்களுக்கு கோபம் வராது. ஆனால் ஒரு மனிதன் வந்தா உங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற புரிதல் அப்படி. இவன் வேணும்னே வரான்னு நீங்க நினைச்சா கோபம் வரும், இவங்க தெரியாம வந்துட்டாங்கன்னு நினைச்சா கோபம் வராது. நான் இது இவங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு தெரியல, எனக்கு பயங்கரமா கோபம் வரும். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, பயங்கரமா கோபம் வரும். கம்பெனில நான் ஒரு டைம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப என் பக்கத்தாலேயே யாரும் வரமாட்டாங்க, அப்படி கோபம். சரிதானுங்களா? அப்ப இன்னொரு எனக்கு என்ன ஒரு பழக்கம்னா, பைக்ல போவேன். போறப்ப பின்னாடி யாராச்சும் ஹார்ன் அடிச்சா கோபம் வந்து. ஏன்னா நானே கொஞ்சம் வேகமா தான் போவேன் பொதுவா. நம்ம ஏதாவது நடு ரோட்ல போய் ஸ்லோவா போய் ஏதாவது பண்ணி ஹார்ன் அடிச்சா ஓகே, அக்செப்ட். நாமளே முடிஞ்ச வரைக்கும் அந்த ரோட்ல வண்டியோ எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறப்போ பேக்ல வந்து ஹார்ன் அடிச்சாங்கன்னா எப்பவுமே கோபம் வரும். ஒரு நாள் எப்படி ஆச்சுன்னா கோபம், ஒரு லாரிக்காரரு தேவையில்லாம ஹார்ன் அடிச்சுட்டு வந்துட்டே இருக்காரு. தெரியுங்களா? எவ்வளவு நேரம் பொறுக்கிறது? பொறுமை இல்லை நமக்கு. அப்போ என்ன பண்ணு தெரியுங்களா? லாரிக்கு முன்னாடி டூ வீலரை நிறுத்தி இறங்கி டிரைவர் கூட சண்டை. என்னன்னு, நீ வண்டி ஓட்டு, நான் லாரி ஓட்டுறேன், நான் பின்னாடி ஹார்ன் அடிச்சுட்டே வர்றேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியா வா. சரிங்களா? எதுக்கு தேவையில்லாம ஹார்ன் அடிக்கணும்? பிடிச்ச அந்த ரோட்லயே சண்டை. எல்லாரும் அப்படியே கூடிட்டாங்க. தம்பி உடுப்பா, வண்டி எடுப்பா, எல்லாரும் போகணும்பா காலையிலப்பா, அப்படி இப்படின்னு. சரிதானே? அப்ப அந்த அளவுக்கு எனக்கு கோபம். அப்போ இந்த கோபத்தால யாருக்கு லாஸ்? மகரிஷிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நமக்கு தான் முற்றிலும் லாஸ். கோபத்தை புத்தர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை கோபங்கிறார். எனக்கு அந்த வார்த்தை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுச்சு. இப்ப லாரிக்காரர் தப்பு பண்ணாரு, ஆமா தப்பு பண்ணாரு. நீ ஏன்பா உன்னோட ஹார்ட்டினோட பீட் எகுற மாதிரி கோபப்படுற, கத்தற? உனக்கு தானே லாஸு. உன்னோட உடல் லாஸு, உன்னோட மனசு லாஸு, உன்னோட எனர்ஜி லாஸு. எதுக்காக? பிறர் செய்யற தவறுக்கு உனக்கு ஏன் நீ தண்டனை கொடுக்குற? அவருக்கு தண்டனை கொடுத்தா ஓகே, உனக்கு ஏன் தண்டனை கொடுக்குற? சரி, மிக அற்புதமான ஒரு வாசகம் புத்தரோடது. நாம் அதைத்தான் பண்ணிட்டே இருக்கோம். யாரோ ஒருத்தர் தப்பு செய்வாங்க, நான் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்குவேன். அதுக்கு பேரு தான் கோபம். அப்புறம் ஒரு புரிதலுக்குள்ள வரணுங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி தான். எனக்கு சினம் தவிர்த்தல் ஆராய்ச்சியில நான் பண்ண ஆராய்ச்சி. அப்போ எனக்கு என்ன, பின்னாடி வர்றவன் ஹார்ன் அடிச்சா கோவப்படக்கூடாது, அதானே? அப்ப நான் சிந்திக்கிறேன், அப்ப ஏன் ஹார்ன் அடிக்கிறாங்க?
நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க யாராவது வேணும்னே வண்டியில போறப்ப ஹார்ன் அடிச்சுட்டே போயிருக்கீங்களா? கிடையாது. என்னோட லைஃப்ல நான் பண்ணது கிடையாது. வேணும்னே ஹார்ன் அடிக்க தேவைக்கு தான் ஹார்ன் அடிப்போம். ஏதாவது அவசரமா இருக்கலாம், ஆத்திரமா இருக்கலாம், போகலாம், முக்கியமான விஷயமா இருக்கலாம், வேகமா போகணுங்கிறது அந்த மாதிரி நேரத்துல ஹார்ன் அடிச்சுட்டு போறோம். அப்ப என்னோட புரிதல் என்ன நான் யோசிக்கிறேன், அப்ப இந்த கோபம் வர்றதுக்கு காரணம் பின்னாடி வர்றவங்க ஹார்ன் அடிக்கிறாங்க. நாமளும் நிறைய நேரத்துல ஹார்ன் அடிச்சுட்டு போறோம். அப்ப தேவைக்கு தான் ஹார்ன் அடிக்கிறோம், தேவையில்லாம ஹார்ன் அடிக்கிறது இல்லை. முதல் புரிதல். சரி, அப்ப ஹார்ன் அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. ஒன்னா நீ ஒதுங்கிப்போ, விலகிப்போ, அவங்க போட்டு போ. இன்னொன்னு பாருங்க, இதே மாதிரி சத்தம் உங்களுக்கு பின்னாடி ஒண்ணு வருது. வை 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 வைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு கோபம் வருமானா? எனக்கு அப்ப கோபம் வரல. மாறா நான் என்ன பண்றேன், ஓரமா வண்டியை போட்டு நின்னுட்டு அருள் காப்பு போட்டிருக்கு. யாருக்கு? அந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்குள்ள யார் இருந்தாலும் அவங்களுக்கு இரையாற்றல் பாதுகாப்பா இருக்கணும், அந்த உயிர் பாதுகாப்பா இருக்கணும்னு அருள் காப்பு போடுறேன். அப்ப ஒரே சத்தம் ஒண்ணுதான். இந்த பக்கம் வாய் 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 வாய்ன்னு வருது, அவன் பேன ஹார்ன் அடிக்கிறான், அவ்வளவுதானே. அப்ப இந்த சத்தம் வர்றப்ப இருக்கிற பொறுமை, வரக்கூடிய ஒரு கருணை, ஒரு அன்பு, ஏன் அந்த சத்தம் வரப்ப வரல? அப்படின்னா புரிதல். என்னங்க? புரிதல். அப்ப அன்றுல இருந்து என்ன பண்ண? ஹார்ன் அடிக்கிறாங்களா? பொறுமையர். முடிஞ்சா ஒதுங்கி ஓரமா போகும். இல்லாட்டி கம்முன்னு உங்க பாட்டுக்கு நீங்க போயிட்டே இருக்கு. அதை பத்தி கண்டுக்க வேண்டாம். நாய் குலைக்குது அப்படிங்கிற காட்டி நம்ம யாரும் போய் எதிர்த்து குலைக்கிறது இல்லை. ஏன்னா நாயை பற்றி ஒரு புரிதல். அப்ப ஒவ்வொருத்தவங்களும் இப்படித்தான் இருப்பாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்ன வராது? கோபம் வராது. அதனாலதான் 16 காரணங்களை நான் முன்னாடி நடத்தினேன். இப்ப அந்த சப்ஜெக்ட் எடுத்து இங்க பொருத்திப்பாரு. இவர் ஏங்க இப்படி இருக்காரு? அது அவருடைய இயல்பு. அது அவருடைய இயல்பு. அப்ப அவர் இயல்பின் படி இருக்கிறாரு. நீங்க கோபப்படுறதால எதையும் மாற்ற முடியாது. மகிழ்ச்சி சொல்றாங்க, கோபத்தால் ஏதாவது நீங்க மாத்திருக்கீங்களா இது வரைக்கும் உலகத்துல? எதையும் நீங்க மாத்த முடியாது. அப்படி ஏதாவது மாறுச்சுன்னா பயந்துட்டு டெம்பரவரியா மாறும், பர்மனண்டாவெல்லாம் மாறும். கோபத்தால எந்த ஒரு லாபத்தையும் இது வரைக்கும் இந்த சமுதாயம் பெற்றதா சரித்திரமே கிடையாது. சரிங்களா? எல்லாம் லாஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இந்த கோபம், நமக்கு வரக்கூடிய கோபம், நமக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுக்கக்கூடிய கோபம், இதை போக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வர வேண்டும். இந்த சமுதாயத்தை பற்றி, இயற்கையை பற்றி ஒரு புரிதல் வரணும். உங்களுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா என்னுடைய கர்ம வினை போகுதுன்னு புரிஞ்சுட்டா கோபம் வராது. ஒரு பொருள் மேல இருந்து போட்டு உடைச்சு போட்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச பொருள், எந்த ஜென்மத்திலயோ யாருக்கோ பிடிச்ச பொருளை நீங்க போட்டு உடைச்சிருக்கீங்க, இப்ப ஸ்டாலி ஆயிடுச்சு, சமன் ஆயிடுச்சு, கோபம் வராது. 1 லட்ச ரூபா உங்ககிட்ட வாங்கிட்டு ஒருத்தர் கொடுக்கல, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அவர் மேல கோபம், வெறுப்பு, பகை, வஞ்சமா இருக்கீங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த ஜென்மத்திலேயே எந்த ஜென்மத்திலேயே நாம யார்கிட்டயோ 1 லட்ச ரூபா கடன் வாங்கி திருப்பி கொடுக்காம இருக்கோம். இப்ப அவங்க நம்மகிட்ட இருந்து தூக்கிட்டு போயிட்டான், அது வரைக்கும் நல்லது. இப்ப எப்படி உங்களுக்கு கோபம் வரும்? கோபம் வராது. இந்த புரிதல் வந்துட்டா கோபம் வராது. இவர் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறங்காட்டி தான் உங்களுக்கு கோபம் வருது. புரியுது? அவர் அப்படி இருக்கணும்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? நினைக்கிறது நம்ம தப்பு. அவர் எப்படி இயற்கையில் இருக்கணுமோ அப்படி இருக்கிறாரு. நீங்க இப்படித்தான் இருக்கணும்னு நீங்க டிசைன் பண்றீங்க. அப்படி இயற்கையில பண்ண முடியாது. இயற்கையில அப்படி பண்ண முடியாது. சரிங்களா? ஓஷோலயோ சூஃபிலயோ ஒரு வெற்று படகுன்னு ஒரு கான்செப்ட். சரிங்களா? ஒருத்தர் படகுல அப்படியே போயிட்டே இருக்காரு. படகுல அப்படியே போயிட்டே இருக்கு. சரிதானுங்க? தனியா போயிட்டு இருக்காரு குளத்துல. அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்றாரு. தியானம் பண்றப்ப இன்னொரு படகு வந்து டம்முன்னு அவர் படகு மேல மோது. டம்முன்னு மோது. உடனே அவர் கோபத்தை கலைச்சிட்டு, எவ்வளவு கோபம் வரும் சார், தவத்தை கலைச்சிட்டு கோபம் பயங்கரமா, ஜெவண்டா அது அப்படின்னு திரும்பி பாக்குறாரு. அந்த படகுல ஆளே இல்லை. ஆளே இல்லை. சரி, இப்ப யார் மேல கோபப்படுவீங்க? அது வெற்று படகு. அது அடித்த காற்றிலே மிதந்து வந்து உங்க படகுல மோதி. இப்ப கோபம் வராதுல்ல? வராதுல்ல? அது மாதிரி நம்ம மேல யாரெல்லாம் கோபத்தை கொடுக்குறாங்களோ
அவங்களாம் வெற்று படகு. சரிங்களா? இந்த காற்றில் வந்தது மாதிரி நம்ம கர்ம வினை அவர்கள் மூலமாக நம்ம கிட்ட வந்து சில டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகும். இதை புரிஞ்சுக்கிட்டா கோபம் இல்லை. ஒரு பழமொழி கேட்டிருக்கலாம், எய்தவன் ஒருவன் இருக்கு அம்பை நொய்வது ஏன். கேள்விப்பட்டிருக்கீங்க? எய்தவன் ஒருவன் இருக்கு அம்பை நொய்வது ஏன். இப்ப படகு பிடிச்ச ஒருத்தர் திட்டிட்டு இருந்தா என்ன சொல்லுவீங்க? உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? பார்த்து வரமாட்டேயா? நான் தவம் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, இப்படியா திட்டுவீங்க படக? யாரும் திட்ட மாட்டீங்க. ஒருத்தர் அம்பு ஒண்ணு விட்டுட்டான், உங்க கையில குத்திருச்சு. சரிதாங்களா? இப்ப அந்த அம்பை எடுத்து பேசிட்டு இருப்பீங்களா? உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? சரிதானே? அப்படியா கேட்பீங்க? கரெக்டா போக தெரியாதா உனக்கு? அப்படியே கேட்பீங்க. ஏன்னா விட்டது இன்னொருத்தன். நீங்க அம்பை பிடிச்சு நோகிறதால பிரயோஜனம் இல்லை சாமி. விட்டவனை பிடிக்கணும். சரிதானுங்களா? அப்ப விட்டவன் யார்? நம்ம கர்மா. உங்க வீட்டுக்காரர் நம்மளை திட்டுறாருன்னா, வீட்டுக்காரமா திட்டுறாங்கன்னா, வெளியில ஏதாவது துன்பம் வருதுன்னா, பிரச்சனை வருதுன்னா, நம்ம கர்மா அவங்க மூலியமா வருது. இத புரிஞ்சுட்டா எப்படி கோபம் வரும்? கோபமே வராது. அமைதியா இருப்போம், சாந்தமா இருப்போம், பொறுமையா இருப்போம், நிறைவா இருப்போம், நிம்மதியா இருப்போம். ஆனா புரிதல் வராம சினத்தை தவிர்க்க முடியாது. இவர்கள் இப்படித்தான். அதனாலதான் பெரிய தத்துவம் என்ன? அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். உள்ளதை உள்ளவாறு அவ்வாறே ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இல்லை. இது இப்படி இருக்குமா? ஆமா, அது அப்படிதான் இருக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. சரிதானுங்களா? புரிஞ்சுதா இல்லையா? அப்ப ஏற்றுக்கொள்ளுங்க. இப்படி ஒவ்வொரு நபரையும் ஏற்றுக்கொள்ளுங்க. பிரச்சனை சால்வு. என் கர்ம வினைதான் போகுதுன்னு நினைங்க, பிரச்சனை சால்வு. சரிங்களா? சரி, இப்ப பயிற்சி அட்டவணைக்குள்ள வந்துடலாம். மிக முக்கியமான விஷயம். சரியா? 1/2 மணி நேரம் இருக்கு, கரெக்டா இருக்கு. அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நேரம் தவம் பண்ணிக்கணும். சரிங்களா? கொஞ்ச நேரம் தவம் பண்ணிட்டு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம். என்ன தவம்? துரிய தவம் தான் பண்ணணும். துரிய தவம் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு ஒரு பேப்பர், நான் உங்களுக்கு அந்த அட்டவணையை எடுத்து கொடுத்துட்டுமா? ஒரே நிமிஷம் அட்டவணை கொடுத்தேன். இதுதான் அட்டவணை. இந்த அட்டவணையை வேணா எழுதிக்கோங்களேன். இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் எல்லா குரூப்லயும் ஷேர் பண்றேன். நீங்க ஒன்றும் சிரமம் எல்லாம் பட வேண்டாம். ஓகேவா? சரிங்களா? இதுல என்ன எழுத சொல்றாரு அப்படின்னா, மகரிஷி முதல்ல வரிசை எண் 1 2 3 4 5 6 7. ஓகேவா? 7 கோடு இப்படி போட்டுக்கிறோம். ஓகேவா? வரிசை எண் 1 2 3 4. நான் உங்கள்ட்ட போன தடவையே சொன்னேன், உங்களுக்கு யார் யார் மேல எல்லாம் கோபம் வருதோ அவங்களை எல்லாம் லிஸ்ட போடுங்கன்னு சொன்னேன். லிஸ்ட் போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். சரிதானா? நம்பிக்கை ஒன்றுதான், வேற ஒண்ணும் கிடையாது நம்ம கிட்ட. சரி, இல்லைன்னா இன்னைக்கு போடுங்க. உங்களுக்கு யார் யார் மேல எல்லாம் கோபம் வருதோ எல்லாரோட பேரை எழுதுங்க. அதிகபட்சம் 10 பேர் வருவாங்க. அதுக்கு மேல ஒன்றும் பெருசா வராது. நீங்க எழுதி பாருங்க. சரிதானா? யார் யார் வருவாங்கன்னா, உங்களுக்கு யார் யாரெல்லாம் க்ளோஸா இருக்காங்களோ அவங்கதான் வருவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க, தொழில் செய்யறவங்க, நண்பர்கள், உறவினர்கள், இப்படி இருக்கிறவங்க தான் வருவாங்க. பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும். சரி, எழுதிட்டீங்களா? சரி, இப்போ ஒரு நபரை எடுத்துக்கோங்க. ஒரு நபரை எடுத்துக்கோங்க. யார் மேல் ரொம்ப அதிகமா வருதோ அவங்கள எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு கணவனோ மனைவியோ எடுத்துட்டு, சரியா? அவங்களுக்கு நமக்குள்ள என்ன தொடர்பு? உறவு முறை. அவங்க அம்மா, அப்பா, கணவன், மனைவி அப்படிங்கறத எழுதிக்கணும். அவங்களுக்கு நமக்கு உள்ள தொடர்பு என்னங்கிறதுல தெளிவா அவங்களுடைய உறவு முறை எழுதி. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு பாருங்க. சினமெழ காரணம் என்ன? என்ன காரணத்தினால கோபம் வந்துச்சு? இப்ப நான் சொன்னேன்ல, வண்டியில போயிட்டு இருக்கிறேன், ஒருத்தர் ஹார்ன் அடிக்கிறாரு. அப்ப இந்த ஹார்ன் அடிக்கிறதால எனக்கு கோபம் வருது. சாயங்காலம் நான் வீட்டுக்கு வர்றேன், என் மனைவி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன், அவங்க இல்ல, எனக்கு கோபம் வருது. சரிதானுங்களா? என்னுடைய ஹஸ்பண்டு சொன்ன டைமுக்கு வரணும்னு நினைக்கிறேன், அவர் வரல,
அதனால எனக்கு கோபம் வருது. புரியுதுங்களா? அப்படி என்ன காரணத்தினால் கோபம் வருதுங்கிறத தெளிவா எழுதணும் நம்ம. இதுதான் காரணம், இதுதான் ரீசன். சரிங்களா? நான் சொல்ற விஷயத்த ஒருத்தர் செய்ய மாட்டேங்கிறார், அதனால எனக்கு கோபம் வருது. இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்குமில்ல, அந்த காரணத்தை நீங்க தெளிவா எழுதணும். தெளிவா எழுதிக்கோ. இந்த காரணத்தால எனக்கு எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, எங்க அம்மா எனக்கு வீட்டுல சமையல் பண்ணிட்டு சாப்பாடு போட்டு வைக்க மாட்டாங்க. அது எனக்கு பயங்கரமா கோபம் வரும். எப்பவுமே அது. சரியா? அப்ப சினமேல காரணம் என்ன? சாப்பாடு போட்டு வைக்காது. எழுதுங்க, அப்படியே எழுதுங்க. ஒரு சில்லி மேட்டரா இருக்கும். அதுதான் நமக்கு பயங்கர பிரச்சனையா இருக்கும். சாதாரண அற்பமான விஷயமா இருக்கும். நம்ம மொத்த சக்தி விரயம் பண்ணிட்டு போகுது. புரியுதுங்க? சரி, அப்ப சினம் எழுதுவதற்கு காரணம் எழுதியாச்சு. சரி, சினம் எழும் காரணத்தில் என்னுடைய பொறுப்பு என்ன? காலையில் எனக்கு 8:30 மணிக்கு ஆபீஸ் போகணும். 8 மணிக்கு நான் சாப்பாடு செய்யணுங்கிறேன். ஆனா 8 மணிக்கு சாப்பாடு ஆகிறது இல்லை. எனக்கு கோபம் வருமா வராதா? வரும். சரி, வந்துருச்சு. சரி, உங்க பொறுப்பு என்ன அதுல? உங்க பொறுப்பு என்ன? நீங்க காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரெகுலரா நீங்க தான் போய் காயை வாங்கிட்டு வந்து காயை வெட்டி கொடுக்கறது உங்க பொறுப்புல பங்குல இருக்குன்னு வச்சுக்கோங்க. சமையல்ல உங்களோட பங்குல காய் வாங்கி வெட்டி கொடுக்க வேண்டியது என்னோட வேலையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த அன்னைக்கு 7 மணிக்கு மேல எந்திரிச்சு 8 மணிக்கு போய் காயெல்லாம் வாங்கி கொண்டாந்து கொடுத்து வெட்டி கொடுத்தா எப்படி 8 மணிக்கு சமையலாம்? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு வேலை ஒரு கோபம் வருதுன்னா அந்த கோபத்துல என்னோட பங்கு என்ன? என்னோட பங்கு என்ன? சரியானுங்களா? பையன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான். அதுக்கு யாரு காரணம்? நாம தானே காரணம். நம்ம ஜீன் தானே. புரியுதானே? இப்படி இந்த கோபம் வர்றதுல நம்மளோட பங்கு என்னங்கிறத நீங்க தெளிவா எழுதணும். பெரும்பாலும் நம்ம பங்கு தான் மேக்சிமமா இருக்கும். நம்ம பங்கு தான் மேக்சிமமா இருக்கும். வீட்டுக்கார்ட்ட ஒன்னுட்டு சொல்லி விடுறோம், அவர் வாங்கிட்டு வரல. உங்க பங்கு என்ன? அது ஏன் அவர்கிட்ட சொல்லி விடுறீங்க? சரிதானே? சொல்லிவிட்டு அவரோட இயல்பை புரிஞ்சு ரிட்டர்ன் வர்றப்ப போன் பண்ணி ஞாபகப்படுத்தணும், ஒரு மெசேஜ் கொடுக்கணும், ஒரு வாட்ஸ்அப் அனுப்பலாம். அவரோட இயல்பு என்ன? அவரோட இயல்பு மாறதின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதை ஃபாலோ பண்ணாம விட்டது யார்? நம்ம தானே. இல்ல, நாமளே ஒரு எட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம். நாம வீட்டுல சும்மாதான் இருக்கிறோம். ஆனா நமக்கு அவருக்கு வர்றப்போ வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு வேலைக்கு கொடுக்குறேன். ஏன் வேலைக்கு கொடுக்குறீங்க? நீங்களே ஒரு எட்டு போய் வாங்கிட்டு வந்தா கிடக்குது. அப்ப சினம் எழுவதில் நம்மளுடைய பங்கு தான் பெரும் பங்கு இருக்கும். நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சரி, இதெல்லாம் ஓகே. இப்ப வாங்க, முன் அனுபவம் என்ன? இப்படி ஒண்ணு நடந்தது இல்ல, முன்னாடி நடந்தது இல்ல, இது என்ன ஒரு நாள் கூத்தா? லைஃப் லாங் இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. முன்னாடி உங்களுக்கு வந்த அனுபவம் என்ன? ஒருத்தர் மேல கோவப்பட்டிருக்கீங்க, அனுபவம் என்ன? சரிதானே? சாம்பார்ல உப்பு இல்லை, உடனே கோபம். சினம் என்ன? சாப்பாடு நல்லா இல்லை, அதானே சினம். சரிதானுங்க? உடனே கோபம். முன் அனுபவம் என்னாச்சு? வாயிலிருந்து வார்த்தை தேவையில்லாம போறது, 2 பேர் ஆப்போசிட்டா கோபம், மாத்தி 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 சண்டை பிடிச்சாச்சு. இப்ப அந்த அம்மா என்ன பண்ணுது? பேசாம. ஒரு வாரமா 2 பேரும் பேசிக்கல. குடும்பம் எப்படி இருக்கும்? குடும்பத்துக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பாங்களா? உள்ள போறதே வேண்டா வெறுப்பாதான் போகும். அந்த 7 நாள் எச்சாதான் சண்டை ஆயிட்டு இருக்கு, இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் ஒண்ணு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி, தேவையில்லாத மன உளைச்சல் எல்லாம் ஏற்படுத்தி, காலையில சண்டை போட்டு சாப்பாடு எல்லாம் போயிருப்பீங்க வெளியே, கடையில போய் தின்னுட்டு போவீங்க, வயிறெல்லாம் எரியும், வேதியா போகும். தேவையா இது? தேவையான்னு அவங்க ஒருத்தவங்களோட உங்க வாழ்க்கை துணையோட குடும்பத்துல உறவுகள்ல யாராவது ஒருத்தரோட மனதை உளைச்சல் பண்ணிட்டு நீங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய நிம்மதி பலவாறு போறதுக்கு காரணம் நம்ம யாராவது ஒருத்தர் மன வருத்தப்படுத்தி இருப்போம். அந்த வருத்த அலை உங்களை தாக்கிட்டே இருக்கும், நீங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏதோ உடல்லயோ மனதிலேயோ ஏதோ மாதிரி ஒரு விதமான உணர்வு உங்ககிட்ட இருந்துட்டே இருக்கும். தொழில நீங்க சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் தேவையான்னு பாரு.
இன்னும் கோபம் முத்திருச்சு அப்படின்னா அவங்க வாட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. சரி, அப்புறம் சோத்துக்கு கடையில தின்னுட்டு இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் எத்தனை பாக்குறோம், எத்தனை பாக்குறோம். அப்ப முன்ன அனுபவம் என்ன? பல துன்ப அனுபவங்களை பெற்றிருக்கிறோம் இந்த கோபத்தால. எத்தனையோ சந்தோஷங்கள் இழந்திருக்கிறோம், உடல் ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறோம், மன அமைதியை இழந்திருக்கிறோம். சாதாரண விஷயத்துக்காக கோபப்பட்டு புரியுதா இல்லைங்களா? சரி, அப்ப முன் அனுபவத்தை யோசிச்சிட்டீங்களா? முடிவு, சங்கல்பம். அப்பதான் நம்ம எடுக்கணும். இனிமேல் இந்த கோபத்தால நான் இவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறேன், இனிமேல் இந்த சூழல் வந்தா நான் இப்படித்தான் இருப்பேன். இதுதான் ரொம்ப முக்கியம். இங்கதான் விஜய் வர்றாரு. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என்னோட பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு இங்கதான் இருக்கணும். ஒரு வாட்டி என்ன முடிவு பண்றேன்? காலையில 8:30 மணிக்கு 8 மணிக்கு எனக்கு சாப்பாடு ஆகலைன்னா நான் சினம் கொள்ள மாட்டேன். மாறாக என்ன பண்ணுவேன்? சரியா? முடிஞ்சா அங்க இருக்கிற பழங்களை சாப்பிடுறேன். இல்லாட்டி போற வழியில 2 இட்லி சாப்பிட்டுட்டு போறேன். அன்பா பேசுறேன். ஏமா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும், கொஞ்சம் லேட்டா இருக்குமா? சரி பரவாயில்லம்மா, நான் போற வழியில ஏதாவது சாப்பிட்டுக்கிறேம்மா, ஒரு பழங்கீது ஏதாவது சாப்பிட்டுக்கிறேம்மா, அப்படி ஏதாவது சொல்லிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை நீங்க மனதுல ஆழமா பதிவு வைக்கணும். சும்மாவெல்லாம் வராது. தெளிவா சிந்திச்சு, அதான் மாதிரி சொல்லுவாங்க, சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சாந்தமான மனம். அதனாலதான் தவம் பண்ணிட்டு இந்த சிந்தனையை எடுக்கணுங்கிற. நாம ஏன் தவம் பண்ணி சிந்திக்கிறோம்? சும்மா சிந்தனை வரை எத்தனையோ பேர் கேட்கறாங்க, எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க. அப்ப தவம் பண்ணி மனதை அலைச்சல் வேகத்தை குறைத்து அந்த சக்தி வாய்ந்த மனோநிலையில நீங்க சங்கல்பம் ஏற்றுகிறீங்க, எழுதுறீங்க, அதுல பதிய வைக்கிறீங்க, அச்சடிக்கிறீங்க. என்னன்னு? நாளை முதல் கொண்டு நான் வண்டியில போறப்ப பின்னாடி யாராவது ஹார்ன் அடிச்சா, ஏதாவது ஒரு தேவைக்காக அடிப்பாங்கன்னு நான் ஒதுங்கி போறேன். இன்னும் அவங்கள வாழ்த்துறேன். நான் அமைதியா இருக்கிறேன், பொறுமையா இருக்கிறேன். சரிதானுங்களா? இப்படி நான் சங்கல்பம் பண்ண முடியுமா முடியாதா? பண்ணணும். இன்னைக்கு வெற்றி. இப்ப யாரு வந்து ஹார்ன் அடிச்சாலும் நமக்கு டென்ஷன் ஆகுறது இல்லை. இப்படி உங்க லைஃப்ல எங்கெங்கெல்லாம் கோபம் வருதுன்னு கண்டுபிடிச்சு அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்து அதுக்கு நீங்க முடிவா ஒரு சங்கல்பம் இயற்றி வைக்கணும். சரிதானா? புரியுதா? நீங்க அப்ப மனைவி சாயங்காலம் வர்றாங்க, வீட்டுல இல்ல. அப்ப என்ன நீங்க யோசிக்கணும்? அன்னைக்கே இப்படித்தான் கூப்பிட்டு போன்ல சத்தம் போட்டோம். அவங்க ஏதோ ஒரு காரணத்துலதான் வெளியே போயிருக்கிறாங்க. அவங்க ஒன்னும் வெளியே ஜாலியா சுத்தருக்கு போகல. அவங்க நம்ம தான் ஏதாவது வேலை கொடுத்து வச்சிருப்போம். ஆதார் கார்டை மாத்திட்டு வா, பேன் கார்டை மாத்திட்டு வா, ரேஷன் கடைக்கு போயிட்டு வா, குழந்தைகளை கூட்டிட்டு வா, அதுக்கு கொண்டுட்டு போயிட்டு வா, இது கொண்டு நாம ஏதாவது ஒண்ணு சொல்லி வச்சிருப்போம். நமக்கு அது மறந்து போயிடும். அப்ப அன்னைக்கு கூப்பிட்டு நீங்க சொன்ன வேலைக்கு தான் வெளியே வந்திருக்கிறேன்னு அவங்க ஏதாவது சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. புரியுதா இல்லைங்களா? அந்த கோபம், அதனால வந்த அனுபவம். அப்ப என்ன பண்ணணும்? கண்ணை மூடி உட்கார்ந்துக்கணும். இதனாலதான் எனக்கு கோபம் வருது, இதனோட விளைவு இப்படி எல்லாம் இருந்துச்சு. சரியாங்களா? அப்ப இனிமேல் நான் வீட்டுக்கு வர்றப்ப அவங்க இல்லை அப்படின்னா எப்படி நீங்க நினைக்க போறீங்க? அவங்க ஏதோ ஒரு வேற காரணத்தால ஒரு வேலையால தான் போயிருக்கிறாங்க, அவங்க வந்துருவாங்க. கூப்பிட்டு பொறுமையா கேட்பேன், ஏமா எங்கம்மா இருக்கீங்க, என்ன வேலையில இருக்கீங்க, பொறுமையா கேட்டா முடிஞ்சது வேலை. இல்லாட்டி விட்டுருங்க, அவங்க வருவாங்கல்ல, அவங்களே போன் பண்ணி சொல்லுவாங்க. புரியுதா இல்லைங்க? அப்ப இந்த முடிவு சங்கல்பம் தான் இங்க மிக மிக முக்கியம்ங்கிறார் மகரிஷி. முடிவை நீங்க சங்கல்பமா உங்க துரியத்துல நின்று எடுக்கணும். இது என்னிடம் எழாமல் காப்பே. இந்த சூழல்ல நான் இப்படி நடந்துக்க மாட்டேன், மாறாக இப்படி நடந்து கொள்வேன். உங்க மைண்ட்ல நீங்க என்ன பண்ண, ரிஹர்சல் பார்க்க சொல்றாரு, ஒரு படம் ஓட்ட சொல்றாரு. சரியானுங்களா? இந்த இடத்துல நான் இப்படி நடக்க மாட்டேன், இப்படித்தான் நடப்பேன், இப்படித்தான் நடப்பேன்னு நீங்க அந்த இடத்த என்ன பண்ணணும்? 1க்கு 100 முறை நீங்க சங்கல்பம் செய்ய செய்ய உங்க சங்கல்பம் வலிமை ஆயிருச்சுன்னா நீங்க எப்படி நினைச்சீங்களோ அப்படியே நடந்துக்குவீங்க. புரியுது இல்லைங்களா? அப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இது கூட இன்னும் 2 விஷயம், முக்கியமான விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னா, அதாவது மகரிஷி சொல்லுவாங்க, சினம் அது யாருக்கு
கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்னா நாம சொல்றோம், சார் அவர் கோவப்படாம இருக்க சொல்லுங்க, எப்ப பார்த்தாலும் அவர் தான் கோவப்பட்டே இருக்காரு. அவங்க சொல்றாங்க, முதல்ல அவங்கள கோவப்படாம இருக்க சொல்லுங்க. சரிதானே? சரி, யாரு கோபப்படாம இருப்பாங்க? யாரு கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க? யாரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க? மதுரை சொல்லுவாங்க, 2 கொக்கி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. தெரியுதா? 2 கொக்கி இப்படி வளைஞ்சு இருக்குதுன்னா, இந்த கொக்கியை எடுத்து மாட்டினீங்கன்னா இப்படி மாட்டிக்கும். இது எடுக்கிறது முடியாது. ஆனா மதுரை சொல்றாங்க, ஒரு கொக்கி ஸ்ட்ரெயிட் பண்ணிருங்க. அப்ப இன்னொரு கொக்கி என்ன பண்ணாலும் அது மாட்ட முடியாது. ஓகேவா? சரி, எந்த கொக்கியை ஸ்ட்ரெயிட்டா பண்றது அப்படிங்கறத இங்க பிரச்சனையே. அவங்க அப்படித்தானே யாரு புரிஞ்சுக்குவா? இதனோட கர்ம வினைன்னு யாரு ஏற்றுக்குவா? புரியுதா இல்லைங்களா? அது யாரு ஏற்றுக்குவாங்கன்னா, யாரு அறிவாளியோ, யாரு அறிவில் உயர்ந்தவங்களோ அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படிங்கிறது. யாரு விட்டு கொடுத்து போவாங்க? யாரு அறிவில் சிறந்தவங்களோ, அறிவாளியோ அவங்க விட்டு கொடுத்து போயிருவாங்க. அப்ப மகரிஷி கேட்கிறாரு, நீங்க அறிவாளியா முட்டாளா? சரிங்களா? ஒரு கோபம் வர்ற இடத்துல யார் பொறுத்து போகிறார்களோ அவர் அறிவாளின்னு அர்த்தம். யாரு கத்தி சாகடிக்கிறாங்களோ அவங்க முட்டாள்னு அர்த்தம். இதுதான் வாழ்க்கை. அதனாலதான் சொன்னேன், பொறுமையா இருக்கிறது தான் வில் பவர் வேணும். கத்துறதுக்கு வில் பவர் வேண்டாம், வாயை திறந்தா கத்திட்டு போயிடலாம். இப்ப மகரிஷி கேட்கிறார், நீ அறிவாளியா முட்டாள? நீங்கள் அறிவாளியாக இருந்தால் எந்த இடத்துலயும் உங்களுக்கு சினம் வரக்கூடாது. சரி, முட்டாள்களுக்கு தான் சினம் வரும். ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி புரிதல் இல்லை, தெரிதல் இல்லை, ஞானம் இல்லை. அப்போ ஒரு கோபம் வருதுன்னா யார் விட்டு கொடுக்கணும், யார் சகித்து கொள்ளணும், யார் அறிவாளியோ அவங்க விட்டு கொடுக்கணும், சகித்துக்கணும். அப்ப நாம யாருன்னு நாமளே முடிவு பண்ணிக்கலாம். சரிதானே? இது ஒண்ணு. 2வது, முதல்ல மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் பேரும் எழுதிட்டீங்கல்ல, ஒரு 10 பேர் எழுதிட்டீங்கன்னா முதல்ல ஒரு வாரத்திற்கு ஒரு நபரை மட்டும் எடுத்துக்கணும். இதுதான் முக்கியம். இப்ப நான் சொல்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல ஒரு நபரை மட்டும் எடுத்துக்கணும். ரொம்ப அதிக யார் மேல கோபம் வருதோ அவங்கள மட்டும் எடுத்துக்கணும். அவங்க கூட மட்டும் இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியை நம்ம ஹேண்டில் பண்ணணும். இவங்க கூட தொடர்பு கொள்ளும் போது எந்தெந்த இடத்துல எல்லாம் எனக்கு கோபம் வருது, ஒரே நபர்கிட்ட பல இடங்கள்ல கோபம் வரும் நமக்கு. புரியுதுங்களா? அவங்க காலையில எந்திரிச்சு குளிக்கலைன்னா கோபம் வரும், நைட்டு நேரத்துல தூங்கலைன்னா கோபம் வரும். புரியுதா? இப்படி பல விஷயங்கள் ஒரு நபர்கிட்ட இருந்து நமக்கு கோபம் வர்றதுக்கான சூழல் இருக்கு. அப்ப இந்த ஒரு நபரை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு நபர்கிட்ட என்னென்ன விதத்துல எல்லாம் எனக்கு கோபம் வருதுன்னு பார்த்து இந்த ஆராய்ச்சி நீங்க முழுசு பண்ணணும். முதல்ல மற்ற நபர்கள் எல்லாம் விட்டுருங்க. இந்த ஒரு நபர்கிட்ட இந்த ஒரு வாரத்துக்கு நான் கோபப்பட மாட்டேன், பொறுமையா இருப்பேன். பொறுமையா இருப்பேன்னு நீங்க ஒரு சங்கல்பம் பண்ணிக்க. அடிக்கடி இந்த சங்கல்பத்தை சொல்லிட்டே இருப்பேன். நான் பொறுமையாக இருப்பேன். நான் பொறுமையாக இருப்பதற்கு பிரபஞ்சத்திற்கும் இயற்கைக்கும் நன்றி. நான் மிகவும் பொறுமை மிக்கவன். நான் எப்பொழுதும் பொறுமையாக இருக்கின்றேன். நான் ஒவ்வொரு செயலிலும் பொறுமையாக செயல்படுகின்றேன். ஒவ்வொரு செயலும் சிந்தித்து பொறுமையாக செயலாற்றுகின்றேன். அந்த சங்கல்பம் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். இது சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய விஷயம். பல துன்பங்கள்ல இருந்து நம்ம விடுவிக்கக்கூடிய விஷயம். அதை நிச்சயமா பண்ணிதான். இப்ப பொறுமைங்கிற சங்கல்பத்தை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு அந்த நபரு கூட தொடர்பு கொள்ளப்பல விழிப்புணர்வோடு இருக்கணும். ரொம்ப முக்கியம். அவேர்னஸ். அவங்க கூட தொடர்பு கொள்ள ரொம்ப விழிப்புணர்வா இருக்கும். இதுவும் சாத்தியம் இல்லையா? ரொம்ப ஈஸியா சாத்தியம். நீங்க பாருங்க, சண்டை வந்துடும், நமக்கு கோவப்பட்டுருவோம். கோவப்பட்டனையும் அவங்க கூட பேச மாட்டோம். பாத்துருக்கீங்களா? நிறைய வீட்டுல அப்படிதான் நடக்குது, பேச மாட்டோம். சரி, பேசாம இருக்கிறீங்கன்னா பாருங்க, எல்லாரும் கூட நல்லா பேசிட்டு இருப்பீங்க. அவர் வந்தாருன்னா மட்டும் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. கவனமா இருக்க முடியுதுல்ல? விழிப்புணர்வோட. தெரியாம கூட பேச மாட்டேங்க. என் பையனுக்கு எனக்கு ஒரு அனுபவம். அவன் ஏதாவது சொல்லி கேட்கல. அப்ப என்ன பண்ண, நான் பேச மாட்டேன்ட்டேன். 2 நாள் அவன் போராடுனான், அப்பா பேசுங்கப்பா பேசுங்கப்பா பேசுங்கப்பா. 2 நாளா நான் பேசவே இல்லை. அப்ப எனக்கு ஒரு கான்பிடன்ட் அப்ப கிரியேட் ஆச்சு. அப்ப 2 நாள் என் பையன் கூட பேசாம இருக்க முடியுதுன்னா அந்த அளவுக்கு நான் அவேர்னஸா இருக்கிறேன். அவனுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதுல, பழி வாங்கணுங்கிறதுல, ஓப்பனா சொல்ல போனா. அப்ப அங்க இருக்க முடியுது இல்ல?
அப்புறம் ஏன் அவங்ககிட்ட கோவப்படாம இருக்கணும்னா இருக்க முடியல. முடியும், கண்டிப்பா முடியும். முடியாதுங்கிறது ஒண்ணு. நான் முயற்சி எடுக்கல. சரி, அப்ப நம்ம சங்கல்பம் என்ன வைக்கணும்? அவங்க கூட பேசாம இருக்கணும்னு ஒரு சங்கல்பம் வைக்கிறீங்கல்ல மைண்ட்ல. வைராக்கியமா இருக்கிறீங்கல்ல ஒரு கெட்ட செயலுக்கு. அந்த மாதிரி நான் இவங்க கிட்ட கோபப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் கோபப்பட மாட்டேன். எக்காரணத்திலையும் கோபப்பட மாட்டேன். எந்த சூழலையும் கோபப்பட மாட்டேன். பொறுமையா இருப்பேன். சிந்திப்பேன். செயல்படுவேன். அப்படி சங்கல்பம் வச்சுட்டு, அவங்க கூட ஒரு வாரம் நீங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். இந்த புரிதலோட. இதுல மிக முக்கியமா ஒரு உச்சகட்டமான விஷயம் என்னன்னா, அவங்க மேல இருக்கிற கோபத்தை போக்குறதுக்கு, அவங்க நமக்கு எத்தனை நல்லது செஞ்சிருப்பாங்க. கொஞ்சம் நஞ்சம் நல்லதா? யோசித்து பாருங்க. கொஞ்சம் நஞ்சம் நல்லதா? எத்தனை நல்லது செஞ்சிருப்பாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டதே மிகப்பெரிய நல்லது இல்லையா? சரிதானே? அந்த அம்மா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மா அந்த இடத்துல ஒரு ஆள் இல்ல. கல்யாணம் நமக்கு நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி இருப்போம்? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு எத்தனை அலைஞ்சோம். அதையும் யோசிச்சு பாருங்க. எத்தனை பக்கம் ஜாதகத்தை கொடுத்தோம், எத்தனை பக்கம் ஏறி இறங்கணும், எத்தனை நம்மளை கேன்சல் பண்ணாங்க. சரிதானே? அத்தனையும் அந்த அம்மா ஒரு ஆளால தானே பூர்த்தியாச்சு. அந்த நபர் ஆண் ஒரு ஆள தானே பூர்த்தியாச்சு. சரிங்களா? இது எவ்வளவு பெரிய நன்மை நமக்கு. கல்யாணம் ஆகலைன்னா நம்ம கதி என்ன? நம்மள என்னன்னு சொல்லுவாங்க? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அங்க தொடங்குங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அவங்க செஞ்ச மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயல். நாம் அதுக்கு நன்றி கடன் பட்டவங்களா இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல நமக்காக எத்தனை விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க, எத்தனை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை இடத்துல விட்டு கொடுத்து போயிருக்காங்க, எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க, எவ்வளவு இன்பங்களை தள்ளி வச்சிருக்கிறாங்க. அப்படி எல்லாம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்ணுல தண்ணீரே வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு தியாகம் நடந்திருக்கும். கணவன் மனைவிக்கு உடையவோ அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையோ. அவ்வளவு உழைப்பு நமக்காக. சரிதானா? 4 மணிக்கு வகுப்புல எந்திரிக்கிறதுக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரம்மா ரெகுலரா 3:30க்கு எந்திரிச்சுவாங்க. அவங்களுக்கு பாப்பா இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு 5 வயசு ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் நைட் அவளுக்கு தூக்கம் டிஸ்டர்ப்ல இருக்கு. நைட்டு முழுசா அவங்க நல்லா தூங்குறது இல்ல. அப்போ இவ்வளவு பிரச்சனைக்குள்ளேயும் நமக்கு வகுப்புக்காக நம்ம எந்திரிக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாங்களே. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தா நம்ம குடும்பத்துக்காக எத்தனையோ இழந்திருப்பாங்க. எத்தனையோ மான அவமானங்களை தாங்கியிருப்பாங்க. புரியுதானுங்களா? இத்தனையும் கடந்து இருக்கிற ஒரு நபருக்கு நாம என்ன கொடுக்கிறோம்? நன்றி செலுத்த வேண்டாமா? அப்ப அது என்ன பண்ணணும்னா, அப்படி கோபம் வர்ற நபரை எடுத்து என்ன பண்ணணுங்க? அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணணும். முதல்ல எடுத்தோடனே பாத்தீங்கன்னா மைண்ட்ல வந்து எப்படி தெரியும்னா, அவங்க நமக்கு எதுவுமே நல்லதே பண்ணல. எதுவுமே நமக்கு நல்லதே பண்ணல. எல்லாமே தப்புதான் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிதான் தோணும். இது மனித மனதினுடைய இயல்பாவே மனசு என்ன சொல்லுது? இவங்க எங்க எனக்கு நல்லது பண்ணாங்க? அத்தனையும் எனக்கு துன்பம் தான் கொடுத்திருக்காங்க சொல்லு. இது எந்த மனசு? இது உணர்ச்சி வயப்பட்ட மனோநிலை. தெளிவான மனோநிலை இல்ல. அப்ப தெளிவான மனோநிலையில வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி பண்ணி சிந்திச்சு அவங்க நமக்கு செஞ்ச நல்லதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி, சரிங்களா? அதற்காக நீங்க நன்றி கூறி அவங்களை என்ன பண்ணணும்? மனதார வாழ்க வளமுடன் நீங்க வாழ்த்திட்டே இருக்கணும். மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க. அவங்கள நினைத்து அவங்க செய்த நன்மைக்கெல்லாம் நீங்க வாழ்த்திட்டே வாங்க. இந்த வாழ்த்து அலை போகுது இல்லையா? அந்த அலையோட வேலை என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அலை அவர்களிடம் மோதி பிரதிபலித்து சிதறி ஊடுருவி ஒருவருக்குள்ளே ஊடாடி இரு உயிரை ஓர் உயிராக மாற்றக்கூடிய சக்தி அந்த அலைக்கு இருக்கு இல்லையா? அப்படி நம்ம எந்த அளவுக்கு அந்த வாழ்த்தை பரிபூரணமாக தெரிவிக்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த சினம் தவிர்க்கப்பட்டு அந்த பொறுமைங்கிற உணர்வோட இருவருக்கிடையே அன்புங்கிற உணர்வு வெளிப்பட்டு அந்த கோபம் உங்கள்கிட்ட இருந்து அகழ்வதை நீங்க பார்க்க முடியும். ஆனா இதெல்லாம் சொல்றேன், கேட்டா நடக்காது, செஞ்சாதான் நடக்கும். நீங்க ஒரு நோட்டை போட்டு இன்னையிலிருந்து 1 வாரம் டைம் நமக்கு. நான் 1 வாரத்துக்கு அடுத்த சப்ஜெக்ட் எடுக்கல. சரிங்களா? இன்னும் 1 வாரத்துல 3 வகுப்பு இருக்கா? 3 வகுப்புல உங்களுக்கு 1 வகுப்பு துரியாதீதம் இருக்கும். அடுத்த வகுப்பு. சரிங்களா? துரியாதீதம் எப்ப இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா பௌர்ணமி எப்போ வருது?
3ஆம் தேதி பௌர்ணமி வருது. 3ஆம் தேதி திங்கள் கிழமையா இருக்கு. 3ஆம் தேதி துரியாதீதம் கொடுத்தா வந்துருவீங்களா நீங்க எல்லாரும்? 3ஆம் தேதி துரியாதீதம் கொடுத்துடலாமா? 3ஆம் தேதி கொடுத்துருவோம். சரியானுங்களா? நம்ம 4ஆம் தேதி கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். 3ஆம் தேதியே பண்ணிடுவோம். ஏன்னா பௌர்ணமி தினத்துல ஒரு தியானத்தை பெறுவது என்பது மிக மிக ஒரு உயர்ந்த ஒரு விஷயம். அதனால 3ஆம் தேதி நமக்கு ஒரு சிறப்பு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியாங்களா? ஆக்சுவலா அந்த அன்னைக்கு இறை ஆசிரியர் பயிற்சி இருக்கும். அது நான் தான் எடுக்கிற மாதிரி இருக்கு. அந்த அன்னைக்கு துரியாதீத தவத்தை நம்ம வச்சுக்கலாம். சரியாங்களா? அடுத்த வாரத்துல உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கும். திங்கள் வந்து துரியாதீத தவம், செவ்வாய் செயல் விளைவு தத்துவம். வெரி பவர்ஃபுல் டாபிக். நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லாத்துக்கும் மூல முடுக்க எத்தனை காரணத்தையும் விளக்குற ஒரு சப்ஜெக்ட் அதுதான். அதற்கு அடுத்தது பெண்ணின் பெருமை. சரியாங்களா? அப்புறம் ஒரு மிக முக்கியமான சிந்தனையோட அதுக்கு அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கவலை ஒழித்தல் அப்படிங்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனையை நம்ம சிந்திக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்ப இந்த அளவிற்கு நம்ம சொன்ன விஷயங்களை மனதில் எடுத்துக்கோங்க. மனதில் எடுத்துட்டு இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி தயவு செஞ்சு கொஞ்சம் தீவிரமா பண்ணுங்க. சரிங்களா? கொஞ்சம் தீவிரமா பண்ணணும். அதே போல இந்த ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன், இப்பதான் ஞாபகம் வருது. அதாவது மன்னிக்கும் மனப்பான்மை சினம் தவிர்த்தல ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு மன்னிக்கிற மனப்பான்மை வரணும். சரியானுங்களா? மன்னிப்பவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒண்ணு கேட்டிருக்கீங்களா? மன்னிப்பவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். சரியா? நீ எதை செய்யறியோ அதே உனக்கு திரும்ப நிகழும். அப்ப நாம பல தவறுகளை செய்கிறோம். சரியா? ஜீசஸ்ல போனீங்கன்னா பாவ மன்னிப்புனே ஒரு விஷயம் இருக்கு. அப்ப யாரு மன்னிக்கப்படுவாங்கன்னா, யார் மன்னிக்கிறார்களோ அவங்க மன்னிக்கப்படுவாங்க. ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் நாம யாரையும் மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியாங்களா? யாரையும் மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா, எனக்கு ஒருத்தர் துன்பம் கொடுக்குறாரு, அவர் மேல உங்களுக்கு கோபம் வருது, எனக்கு கோபம் வருது, அவரை நான் மன்னிக்கிறது இல்லை, மாறாக பழி வாங்கணும்னு நினைக்கிறேன், துன்பப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நல்லா யோசித்து பாருங்க. நாம ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறோம்னா அது என்னுடைய கர்மா அவங்க மூலியமா போய் வருது. அப்ப என்னுடைய கர்மாவை போக்குறதுக்கு அவங்க என் மேல கோவப்பட்டிருக்காங்க, எனக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துருக்காங்கன்னா, என்னுடைய பாவத்தை போக்குறதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க, நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணுமா, நான் அவங்க மேல கோவப்படணுமா? யோசித்து பாருங்க. நன்றி சொல்வதுதான் சரியான நிலை. ஆனால் மாறாக நமக்கு இந்த உலக நியதி புரியாததால, ஆத்ம ஞானம் இல்லாததால, வாழ்க்கை தத்துவம் தெரியாததால நாம் அவர் மேல கோபப்படுறோம். மயக்கத்துல, மாயையில். ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கோங்க, மன்னித்தல் இல்லாம சினம் அடங்கவே அடங்காது. சரிங்களா? அப்ப அவங்க மனசு கேட்கும், எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்துருக்குறாங்க, நான் எப்படி அவங்க மேல கோவப்படாம இருக்கிறது? உங்க மனசு ஆர்கியூ பண்ணும். அப்ப நீங்க சொல்லணும், உனக்கு யாரும் துன்பத்தை கொடுக்கலப்பா, உன்னோட கர்மாவை போக்குறதுக்கு தான் உதவி இருக்காங்க, அவங்களை எல்லாம் மன்னித்து விடு. அப்ப நீங்க மனசார என்ன பண்ணணும்? உங்களுக்கு துன்பம் கொடுத்தவங்க அத்தனை பேருடைய லிஸ்டையும் டெலீட் பண்ணணும். மாறாக அவங்களுக்கு நன்றி சொல்லி வாழ்த்தறக்க ஆரம்பிக்கும். இப்படி செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுடைய சினம் அப்பவே 50% காணாம போயிடும். உங்களுக்கு யார் யார் மேல எல்லாம் கோபம் இருக்கோ, என்னென்ன காரணத்தால எல்லாம் கோபம் இருக்கோ, அது எல்லாம் நினைச்சு பார்த்து எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன். எனக்கு யார் மேலே கோபம் இல்லை, வெறுப்பு இல்லை, வஞ்சம் இல்லை, நான் எல்லாரையும் பரிபூர்ணமா மன்னிச்சுட்டேன். புரியுதானுங்களா? என்கிட்ட எந்த விதமான அந்த மன்னிப்பு வெறுப்பு உணர்வும் இல்லை அப்படிங்கிறது நீங்க உறுதி பண்ணிட்டீங்கனாலே சினம் பாதி தவிர்ந்து. ஓகேவா? அப்ப மன்னிக்கிற தன்மை, பொறுமையாக இருப்பேன்கிற சங்கல்பம், வாழ்த்துதல், விழிப்புணர்வோடு இருத்தல். சரிங்களா? நம்மை நாமே சங்கல்பித்துக் கொள்ளுதல், இது எல்லாத்தையும் நீங்க நமக்கு நாமே சங்கல்பித்துக் கொள்ளுதல், இதெல்லாம் நீங்க பண்ண சினம் உங்ககிட்ட இருந்து அப்படியே விலகி 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 போகும். சினம் போன இடத்திலே இறை சக்தி உங்களுக்குள்ள சேரும். இதைத்தான் நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, இதை நீங்க தெளிவா முடிஞ்ச வரைக்கும் தீவிரமா முயற்சி பண்ணிட்டு வாங்க. சரி, ஒரே நிமிஷம்.
இதுல ஒரு விஷயம் நான் சொல்லாம விட்டுக்கணும். ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, மகரிஷி கோவப்படலான்னு சொல்லியிருக்காருல்ல. ஆமா, மகரிஷி சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, கோபப்படுங்க, நடிப்பு சினமா இருக்கட்டும்னு சொல்றாரு. இதை மகரிஷி பயன்படுத்துறாரு. ஏன்னா சில இல்லங்கள்ல குழந்தைகள் சொன்னா கேட்காது. சரிதானா? அன்பால சொன்னா நிச்சயமா கேட்கும். நம்ம அந்த அளவுக்கு சொல்றதுக்கு நமக்கு பக்குவம் பத்தாது. சரி, சில குழந்தைகள் சொன்னா கேட்காதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க அதை கொஞ்சம் மிரட்டணும். அது எப்படி இருக்கணுங்கிறாரு மகரிஷி. சினிமால 2 பேர் சண்டை போடுறாங்கல்ல, சரிங்களா? ஒரு எம்ஜிஆர் நம்பியாரும் சண்டை போடுறாங்கன்னா, 2 பேரும் அந்த ஷாட்ல சண்டை போடுவாங்க. ஷாட் முடிச்சு வெளியே போனா ஒருத்தர் மேல தோள் போட்டு ஜாலியா பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அப்ப அது என்ன சினம்? அது நடிப்பு சினம். அந்த இடத்துல கோபப்படுற மாதிரி நடிக்கிறது தானே தவிர அவர் மேல இவருக்கு கோபம் இல்ல. சரிங்களா? அந்த மாதிரி கோபம்ங்கிறது உங்களோட வார்த்தைகள் இருக்கலாமே தவிர, புறத்துல தெரியலாமே தவிர அகத்துல இருக்கக்கூடாது. அகத்துல இருந்தா ஹார்ட் அட்டாக் கன்ஃபார்ம் ஹார்ட் அட்டாக் வரும். சரி, எனக்கு கொஞ்சமா மைல்டா ஒரு அட்டாக் வரும், பரவாயில்லையா? சரி, கொஞ்சமா கோபப்பட கொஞ்சமா ஒரு அட்டாக் வரும், பரவாயில்லையா? அப்ப கோபத்தை என்ன பண்ணணும்? குழந்தைய செய்யல, அப்ப அதுக்கு நீங்க சங்கல்பம் பண்ணணும். நடிப்பு சனம்னா சும்மா கிடையாது. நீங்க சங்கல்பம் பண்ணணும். என் குழந்தை இப்படி நடந்துக்கிட்டா நான் இந்த மாதிரி நடிச்சு ஆக்ட் பண்ணி அதை சரி பண்ணிக்குவேன். அப்படி நீங்க ஆக்ட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் நடிப்பு சனம் வரும். இல்லாட்டி ஒரிஜினல் சனம் தான் வெளியே வரும். அதே மாதிரி நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க. உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை செய்யறான், 4 பேர் வேலை செய்யாம ஏமாத்திட்டு இருக்கான்னு நீங்க அந்த இடத்துல ஒரு கோபப்படுற மாதிரி நடிக்கலாம். ஆனா அது உங்களுக்கு உள்ள போய் பாதிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப சில இடங்கள்ல சினம் தேவைப்படும். அந்த இடத்துல நடிப்பு சினமா பயன்படுத்திக்கோங்க. உங்க உணர்வுகளுக்குள்ள அகத்துல பாதிக்காம கவனமா விழிப்புணர்வோட அந்த நடிப்பு சினத்தை ஏற்படுத்துங்க. பண்ண முடியும், நிச்சயமா பண்ண முடியும். இத மகரிஷி சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப இது எல்லாம் பயன்படுத்தி நம்ம லைஃப்ல இருக்கிற அந்த கோபத்தை நீங்க நீக்கிட்டாலே நம்ம உயிர் ஆற்றல் அபரிமிதமா நம்ம உடம்புல தங்கறக்க ஆரம்பிச்சு. சரியாங்களா? அப்ப இவ்வளவு ஒரு அற்புதமான பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அடுத்த வகுப்பு நமக்கு திங்கட்கிழமை 3ஆம் தேதி அற்புதமான ஒரு உச்சகட்ட தியானமான துரியாதீத தவத்தை தீட்சையோட நம்ம கொடுத்திருக்கிறோம். சரிங்களா? சரி, இப்ப நான் வாழ்த்து நிறைவு பண்ணிட்டு சில அறிவிப்புகள் கொடுக்குறேன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினம், உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞான ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண், பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி.